யானைக்கும் பானைக்கும் சரி. ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். மகனும் திருமண வயதை எட்டியதால் அவனுக்கு திருமணம் செய்ய விரும்பினார். திருமண நாளன்று ஊர்வலம் செல்ல யானை தேவைப்பட்டது. அவ்வூரில் வாழ்ந்து வந்த மற்றொரு பணக்காரரிடம் யானை இருந்தது. அவரிடம் அனுமதி பெற்று யானையை பெற்றுக்கொண்டார் அந்த செல்வந்தர். திருமண நாளில் ஊர்வலம் நல்லபடி நடந்து முடிந்தது. என்ன காரணமோ தெரியவில்லை, யானை திடீரென இறந்துவிட்டது. இச்செய்தியை செல்வந்தர் பணக்காரரிடம் தயங்கியவாறு தெரிவித்தார். பின், இறந்து போன யானைக்குரிய பணத்தை தந்து விடுகிறேன், வேறு யானை கூட வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். அதை கேட்ட பணக்காரர் செல்வந்தரை பார்த்து கோபித்து கொண்டு, எனக்கு பணம் வேண்டாம், இறந்து போன எனது யானையையே உயிருடன் தாருங்கள் என கூறிவிட்டார். இறந்து போன யானையை எப்படி தர இயலும் என்றார் செல்வந்தர். அதற்கு பணக்காரர், எனது யானையே உயிருடன் வேண்டுமென ஒரே பிடிவாதமாக இருந்தார். கடைசியில் இவர்களது வழக்கு மரியாதை ராமனிடம் சென்றது. மரியாதை ராமன் இருவரையும் நன்கு விசாரித்து விளக்கங்களை கேட்டறிந்தார். அவர் முதலில் பணக்காரரை அழைத்து, இறந்து போன அந்த யானையை எப்படி தர முடியும்? ஆகையால் யானைக்குரிய விலையை பணமாக பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லது வேறு யானை வாங்கி தர சொல்லுகிறேன் என்றார். அதை கேட்ட பணக்காரர் ஒரே பிடிவாதமாக, இறந்து போன அதே யானையே உயிருடன் வேண்டும், பணமோ வேறு யானையோ வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். நீதிபதி பணக்காரரை அவரது வீட்டிற்கு போகும்படி சொல்லிவிட்டார். மறுநாள் நீதிமன்றத்துக்கு வரும்படி ஆணையிட்டார் நீதிபதி மரியாதை ராமன். பணக்காரர் போனதும் அவர் செல்வந்தரை அழைத்து, உங்கள் வீட்டின் நிலைப்படி உட்புற கதவு அருகில் சில மண் பானைகளை அடுக்கி வைத்து தாழ் போடாதீர்கள், சிறிது கதவை திறந்து வையுங்கள். உங்களை அழைத்து வருவதற்காக பணக்காரரை உங்கள் இல்லத்திற்கு அனுப்புவேன். அவர் உங்களை அழைத்ததும், நான் வீட்டினுள் வேலையாக இருக்கிறேன், கதவு திறந்துதான் இருக்கிறது, உள்ளே வாருங்கள் என்று சொல்லுங்கள். அவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே வரும்போது பானைகள் விழுந்து நொறுங்கிவிடும். உடைந்த பானைகளோடு என்னிடம் இருவரும் வாருங்கள், சரியான தீர்ப்பு கூறுகிறேன் என்றார். மறுநாள் பணக்காரர் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். நீதிபதி மரியாதை ராமன் பணக்காரரை நோக்கி, உங்களது பிரதிவாதியாகிய செல்வந்தரை அவரது வீட்டிற்கு சென்று அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அதன்படி அவரும் செல்வந்தர் வீட்டினுள் கதவை தள்ளி உள்ளே சென்றபோது, கதவின் அருகில் உட்புறமாக அடுக்கி வைத்திருந்த பானைகள் அனைத்தும் கீழே விழுந்து நொறுங்கிவிட்டன. இதை அறிந்த செல்வந்தர் பணக்காரரை பார்த்து, என்னுடைய உடைந்த பானைகளே வேண்டுமென்று பிடிவாதம் செய்தார். இவர் செய்தது போலவே உடைந்த பானைகளை எப்படி தர முடியும்? அதற்கு பதிலாக பணமோ அல்லது வேறு பானைகளோ தந்து விடுகிறேன் என்றார் பணக்காரர். அதை கேட்ட செல்வந்தர், எனக்கு உடைந்த பானைகள்தான் முழு உருவில் வேண்டுமென்றார். கடைசியில் நீதிபதி மரியாதை ராமனிடம் சென்றனர். இவ்விஷயத்தை நன்கு அவர் கேட்டறிந்தார். உடைந்த பானைகளை உங்களால் எப்படி ஒன்று சேர்த்து அதே பானையாக உருவாக்க முடியாதோ, அதே போலத்தான் இறந்த யானையையும் செல்வந்தரால் உயிர்ப்பிக்க முடியாது. ஆதலால் யானைக்கும் பானைக்கும் சரி என்றார் நீதிபதி மரியாதை ராமன். இத்தீர்ப்பை அனைவரும் மெச்சி ஏற்றுக்கொண்டனர்.